ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு 14 அதிகாரம் 25 முதல் 29 வரை. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இயேசுவானவர் ஒரு விசை அநேக ஜனங்களுக்கு போஷிக்கிறார். 5 அப்பம் மற்றும் 2 மீன்களை கொண்டு அநேக ஜனங்களுக்கு போஜனம் தந்துவிட்டு இந்த இடத்திலே தம்முடைய சீசர்களை துரிதமாக அவர் முன்னமே படகில் ஏற்றி அவர்களை அனுப்பிவிடுகிறார். பின்பு அவர் ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறி அந்த இடத்தில் ஜெபம் பண்ணும்படி அவர் அந்த இடத்திலே தனிமையாயிருந்தார். எதிர்காற்றினால் அலைகளில் அலைவுபட்டது. அதாவது காற்று வேகமாய் அடிக்கிறதுனால் எழும்புகிற அலைகளில் மோதி படகானது முன்பின் சாய்கிறது. நம்முடைய இயேசுவானவர் இரவின் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து வருகிறார். இந்த இடத்திலே 4ஆம் ஜாமம் என்பது நள்ளிரவு 12 மணி முதல் 3 மணி வரை என்பது பொருள். இப்படி வருகிற இயேசுவானவரை பார்த்து படகிலே இருக்கிற சீசர்கள் ஆவேசம் அடைகிறார்கள். இந்த இடத்திலே ஆவேசம் என்பது ஒரு மிகுந்த கோபம், ஒரு வெறி என்றே சொல்லலாம். இந்த இடத்திலே ஆவேசம் என்ற வார்த்தையின் பொருள் ஆன்மீக ரீதியாக ஒரு மனிதனை ஒரு ஆவி ஆட்கொள்வது அல்லது ஒரு ஆவி ஒரு மனிதனை ஆதிக்கம் செய்வது என்ற பொருளை இந்த இடத்திலே பார்க்கிறோம். இப்படி ஆவேசம் அடைகிற தன்னுடைய சீசர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்கிறார். பயப்படாதிருங்கள், நான் தான் என்று மறுபடியும் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். இந்த இடத்திலே உடனே நம்முடைய பேதுருவானவர் இயேசுவை நோக்கி, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதத்தை நான் தியானிக்கும் போது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு காரியம், எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான தெய்வம் தண்ணீரின் மேல் நடந்து வருகிறார். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. மரித்து போய் 4 நாட்கள் ஆனாலும் லாசருவே வா என்று கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரணத்தில் இருக்கிற ஒரு நபர் எழுந்து வருகிறார். இதோ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்கிறார். கண்கள் திறக்கிறது, வியாதிகள் குணமாகிறது. இப்படி அநேக காரியங்களை இந்த வேதத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய குமாரனாகிய இயேசுவானவர் இப்பேற்பட்ட அதிகாரத்தை உடையவராய் இருந்தாலும் அவர் தன்னுடைய சீசன் கேட்டுக்கொண்டான் என்பதன் காரணமாக அவர் என்ன காரியத்தை உடையவராய் அந்த கடலின் மேல் நடந்து வருகிறாரோ, அதாவது தண்ணீரின் மேல் நடந்து வருகிறாரோ, அதே காரியத்தை தேவனாகிய கர்த்தர் அந்த சீசனுக்கும் கொடுத்து அவனையும் நடக்க பண்ணினதை நான் நினைக்கும் போது நம்மை எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த இடத்துல வேறு ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். யோவான் 14 அதிகாரம் 12ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இயேசு கடலின் தண்ணீரின் மேல் நடந்து வருகிறதை பார்த்த பேதுருவானவர், ஆண்டவரே, நீரேயானால் நானும் இந்த ஜலத்தின் மேல் நடந்து வரும்படி கட்டளையிடும் என்று அவரிடத்தில் சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கிற ஒரு வசனம் யோவான் 14 அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை தானும் செய்வான் என்று சொல்லுகிறார். அவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று நம்முடைய இயேசுவானவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல பொதுவாகவே ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்துவிட்டால் நான் தான் செய்தேன், என்னால மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும், நான் தான் இந்த காரியத்தை செய்தேன், அப்படி பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு இருக்கிற தாளந்து, எனக்கு இருக்கிற ஞானம், எனக்கு இருக்கிற அறிவு, நான் பெற்றுக்கொண்ட எல்லா காரியத்தையும், என்னிடத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் இன்னொரு மனிதன் அடைந்து விடக் கூடாது. அப்படி அடைந்து விட்டால் அவன் நம்மை போல மாறிவிடுவான். அநேகர் கற்றுக் கொடுக்கிறதும் இல்லை, காண்பிக்கிறதும் இல்லை. அப்படியே காண்பித்து கொடுக்கிறதும் கற்றுக் கொடுக்கிறதுமான காரியம் இருந்தாலும் அதை விற்பனை செய்கிறது போல அவைகளை செய்து கற்றுக் கொடுக்கிறதும் காண்பிக்கிறதுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய இயேசுவானவர் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் சற்று கவனிக்க வேண்டும். நம்முடைய இயேசுவானவர் இந்த இடத்துல தன்னுடைய ஸ்தானத்தை, தன்னுடைய நிலையை, தன்னுடைய அதிகாரத்தை பேதுருவுக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறார். அப்படி நம்மில் எத்தனை பேர் நம்மில் இன்றைக்கு காணப்படுகிறோம்? நம்முடைய ஸ்தானத்தை, நம்முடைய பொருட்களை, நம்முடைய உயர்வை, நம்முடைய தாளந்தை எத்தனை பேருக்கு நாம் கொடுத்து சந்தோஷப்படுகிறோம்? இல்லவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மேலான தெய்வம், அப்படிப்பட்ட மேலான அதிகாரத்தை உடையவர் இந்த இடத்திலே என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிற காரியத்தை தானும் செய்வான் என்று அவர் சொல்லி முடிக்கவில்லை. இவைகளை காட்டிலும்
பெரிய காரியங்களை செய்வான் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் செய்த காரியங்கள் மாத்திரம் அல்ல, என்னை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை அவன் செய்வான் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் எந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியாமல் நீங்கள் திணறிக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த காரியத்திற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆவேசத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு அன்பானவர்களே, ஆறுதலின் தேவனை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த இயேசுவை நோக்கி உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்கிற காரியம் மட்டும் அல்ல, என்னை விட பெரிய காரியத்தை செய்வான் என்று சொல்லுகிற மகா பெரிய தயவை உடைய இந்த இயேசுவை நீங்கள் தேடி அவருடைய சமூகத்திலே அமருங்கள். தண்ணீரின் மேல் நடந்த பேதுருவை அல்ல, தன் ரத்தத்தை சிலுவையில் தண்ணீரை போல விட்டுவிட்ட இயேசுவையே நோக்கி காத்திருங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.